ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சாப்டர் 1ல் 7th and 8th பார்க்க போகிறோம். 7th சம் ஃபுல்லாக தியரி சம். ஸோ நம்ம அதை நீயே படிச்சுக்குவேன் நம்புகிறேன். புரியலன்னா எனக்கு கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 8th சம் QA கொடுத்துட்டாங்க, QB கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. சேம் வேல்யூ ஆப்போசிட் டைரக்ஷனில் மைக்ரோகூலமில் இருக்குது. டிஸ்டன்ஸ் வந்து 20 சென்டிமீட்டர் அப்பார்ட் ஃப்ரம் த வேக்யூம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏல பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட்னா ஓவில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளை கேட்குறாங்க. ஸோ வழக்கமாக ஒரு படம் வரைஞ்சிக்கலாம். ஏ அதுதான் Q1, QA தட் மீன்ஸ் 3 மைக்ரோகூலும், B -3 மைக்ரோகூலும். டிஸ்டன்ஸ் வந்து 20 சொல்லியிருக்காங்க. 20 மிட் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ரெண்டாக பிரிக்கணும். ஸோ 10 நான் பிரிச்சுக்கிறேன். அதை ஓன் டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். ஓன்றத சென்டர் பாயிண்ட். OA இஸ் ஈக்குவல் டு OB. இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஈச் 10 சென்டிமீட்டர். ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் பார்த்த மாதிரி கொடுத்துருக்கதை மீட்டர்ஸ்க்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 0.1 மீட்டர். QA வந்து மைக்ரோகூலமில் கொடுத்துருக்காங்க. 3 × மைக்ரோகூலம், 3 × 10⁻⁻6 கூலும். அதே மாதிரி QB -3 மைக்ரோகூலும். ஸோ அதை -3 × 10⁻⁻6 நான் போட்டுருக்கேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். E = 1/4πε0 Q/r². 1/4πயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். 9 × 10⁻9 Qவோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்கிறது. QAக்கு போட போகிறோம். 3 போட்டிருக்கோம். 10⁻⁻6 into C divided by 0.1 × 0.1. That means R². AO². So 0.1 × 0.1 போட்டாக்க ஆன்சர் வந்து 2.7 × 10⁻⁻6 மைக்ரோகூலும். நியூட்டன்ஸ் கூலும். சிமிலர்லி நம்ம EAக்கு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே EBக்கு போட போகிறோம். சேம் ஃபார்முலா 1/4πε0 QBன்னு போடுவோம், டிவைடட் பை AO². இங்கே QB பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்கும். ஆஸ் பர் நம்ம ஃபார்முலாவில் mod ஆஃப் Q இருக்கும். ஸோ ஏன் இந்த மைனஸை வேணாம் நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா மாடை யூஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எடுத்துகிட்டு 3 தான் இருக்கும். ஸோ இதோட ஆன்சரும் என்ன தான் வரும்? 2.9 தான் வரும். தேங்க்யூ.